தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழக அமைச்சரவை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. உலக முதலீட்டாளர் மாநாட்டின் தொடர்ச்சியாக தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்ல இருக்கிறார். அமெரிக்கா செல்லக்கூடிய முதலமைச்சர் கூகுள் நிறுவன செயல் அதிகாரி உட்பட பல்வேறு தொழில் அதிபர்களை சந்திப்பதோடு அமெரிக்கா வாழ் தமிழர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட இருக்கிறது. மேலும் பல்வேறு முக்கிய தொழில் நிறுவனங்கள் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுவதோடு சலுகைகளுக்கான அறிவிப்பும் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சரின் வெளிநாடு பயணத்தை பொறுத்தவரையில் சுமார் 15 நாட்கள் வரை இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மாநிலத்தில் முதலமைச்சர் இல்லாத சூழலில் எத்தகைய பணிகளை அமைச்சர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது உட்பட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. அத்துடன் தமிழகத்தில் புதிதாக தொடங்க உள்ள தொழில் திட்டங்களுக்கும் அனுமதிகள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பெறப்பட இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை கொள்கை 2024க்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட இருப்பதாகவும் நிதித்துறை சார்ந்த சில மாற்றங்களுக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.